கொழும்பு ஜிந்துப்பட்டி பகுதியில் மாறு வேடத்தில் வந்தவர்களின் துப்பாக்கிச் சூடு, தமிழ் இளைஞர் பலி. தொல்பொருள் சின்னங்களையும் மத ஸ்தலங்களையும் வைத்துக் கொண்டு நாட்டில் மீண்டும் இனவாதத்தை தூண்ட பார்க்கின்றார்கள். ஜனாதிபதி அனுரவின் அதிரடி கருத்து. அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் இலங்கையின் சாபக்கேடு, அவர் விடைபெற்று செல்வதே இலங்கைக்கு விடிவு காலம், பால் சோறு பொங்கி கொண்டாடிய உதயகம்மன்பல. பிரித்தானியாவில் தமிழ் பெண்ணை படுகொலை செய்த கணவர் 29 வருடங்கள் சிறை தண்டனையை வழங்கிய நீதிமன்றம். ரணிலுக்கு உதவியதால் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிரதி பணிப்பாளருக்கு மேலும் மேலும் சிக்கல், குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு வரும்படி அழைப்பு. முன்னாள் சபாநாயகரும் ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான அசோக ரன்வல்லவின் மனைவி பயணித்த வாகனம் விபத்தில் சிக்கியது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினரின் மனைவி. ஜனாதிபதி அனுர மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம், அவர்களுடைய செயற்பாடுகளை பொறுத்தே நாங்கள் தீர்மானம் எடுப்போம். தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவிப்பு. திருகோணமலையில் பௌத்த பிக்குகள் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டதற்கு காரணம் ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரே கடும் தொனியில் எச்சரித்த விமல் வீரவம்ச. கொழும்பு ஜிந்துப்பிட்டி பகுதியில் நேற்றிரவு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் நபர் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவம் இரு பாதாள உலக குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலின் விளைவு என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் எக்பியூ வுட்லர் தெரிவித்தார். இதற்கமைய இந்த சம்பவம் தொடர்பில் 3 போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். சம்பவத்தில் 4 வயதுடைய சிறுவனும் 3 வயதுடைய சிறுமியும் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி காயமடைந்ததுடன் அவர்கள் சிகிச்சைக்காக கொழும்பு சீமாட்டி ரெட்வே சிறுவர் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இரு பிள்ளைகளின் நிலைமை சீராக உள்ளதாகவும் மருத்துவ குழுவினர் பிள்ளைகளுக்கு தேவையான சிகிச்சைகளை அளித்து வருவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டார். இந்த துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த கொழும்பு 13 பிரதேசத்தை சேர்ந்த 44 வயதுடைய நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். ஜிந்துப்பிட்டி 125 வத்தை பகுதியிலேயே இந்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றுள்ளதுடன் முச்சக்கர வண்டியில் வந்த குழுவினரே இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தொல்பொருள் விடயத்தை முன்வைத்து அல்லது ஒரு மதஸ்தலத்தை காரணம் காட்டி நாட்டில் இனவாத முரண்பாடுகளை தூண்டிவிட பார்க்கிறார்கள் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சாவகச்சேரியில் நேற்று நடைபெற்ற யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த குடும்பங்களின் மீள் குடியேற்றத்துக்காக 2500 வீடுகளை நிர்மாணித்தல் உட்பட நாடு முழுவதும் 31,218 குடும்பங்களுக்காக வீடுகளை நிர்மாணிக்கும் தமக்கென ஒரு இடம் அழகான வாழ்க்கை தேசிய வீட்டு திட்டம் 2026 அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த பிரதேச மக்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் எமது அரசாங்கத்தை உருவாக்க பங்களித்தார்கள். ஆட்சியில் இருக்கும் தரப்பினருக்கு எதிரான மற்றும் உடன்பாடற்ற நிலைப்பாடே நீண்ட காலமாக இங்கு காணப்பட்டது. அதில் தவறில்லை. அரசாங்கம் இனவாதத்தை போசிப்பதாகவோ மக்களின் சொத்துக்களை திருடுவதாகவோ பொதுமக்கள் குறித்து சிந்திக்காமல் இருந்தாலோ அல்லது அரசாங்கம் தம்மை பற்றி மாத்திரமே சிந்திப்பதாக இருக்குமாயின் அரசாங்கமும் மக்களும் தூரமாவதை தடுக்க முடியாது. இன்றும் கூட சிலர் தொல்பொருள் நினைவு சின்னங்கள் அல்லது மதத்தலங்களை மையமாக கொண்டு ஆங்காங்கே இன மோதல்களை தூண்ட முயற்சிக்கின்றனர். அவர்கள் முயற்சித்தாலும் வடக்கு, தெற்கு, கிழக்கு அல்லது வேறு எந்த இடத்திலும் இனவாதம் மீண்டும் தலை தூக்க இடமளிக்கப்பட மாட்டாது. மீண்டும் எமது நாட்டில் வடக்கிலோ தெற்கிலோ கிழக்கிலோ நாட்டின் எப்பகுதியிலும் சிங்களவரோ தமிழரோ முஸ்லிமோ எந்த ஒரு இனவாதத்திற்கும் இடமளிக்க மாட்டோம் என நாம் அனைவரும் சகோதரத்துவத்துடனும் ஒற்றுமையுடனும் வாழும் நாடு தேவை. அதே போன்று சிறப்பான பொருளாதார நிலையுள்ள பொழுதுபோக்குள்ள மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை எமக்கு அவசியம் என தெரிவித்தார். அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங்கின் பதவிக்காலம் முடிவடைந்ததை பிவிதுரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கமன்பில கொண்டாடியுள்ளார். நாட்டின் மீது விதிக்கப்பட்ட 4 ஆண்டு கால சாபத்தின் முடிவு என்றும் அதனை அவர் விமர்சித்துள்ளார். அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங்கை ஒரு சாபம் என்று அழைத்த கமன்பில பதவி விலகலை பால் சோறு சாப்பிட்டு கொண்டாட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அவரும் பால் சோறு துண்டொன்றை எடுத்து ஊடகங்களுக்கு முன்னால் சாப்பிட்டு கொண்டாடியுள்ளார்.
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு பொங்கல் சாப்பிட செல்லும் போது பௌத்த தேரர்கள் சிறையில் சிறைசோறு உண்ணுகிறார்கள். பலாங்கொட கசப தேரர் உணவும் உண்ணவில்லை. அரசாங்கம் பௌத்தத்துக்கு எதிராக செயற்படுகிறது என பிவிதுருகெல உரிமையவின் தலைவர் உதய கமன்பில தெரிவித்தார். கொழும்பில் உள்ள பிவிதுருகெல உரிமைய கட்சியின் காரியாலயத்தில் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். திருகோணமலை பகுதியில் புத்த சிலையை பிரதிஷ்டை செய்த காரணத்துக்காக 4 பௌத்த தேரர்கள் 9 பேர் கைது செய்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். இது முற்றிலும் தவறானது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு பொங்கல் சாப்பிட செல்லும் போது பௌத்த தேரர்கள் சிறையில் சிறைசோறு உண்ணுகிறார்கள். பலாங்குட கசப தேரர் உணவும் உண்ணவில்லை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் பௌத்தத்துக்கு விரோதமாகவே செயல்படுகின்றது. வடக்கு மற்றும் கிழக்கில் சிங்கள பௌத்தர்களுக்கு ஏன் சுதந்திரமாக வாழ முடியாது? தேசிய மக்கள் சக்தியின் பௌத்த எதிர்ப்பு கொள்கை அரசாங்கத்துக்கு எதிரானதாக அமையும். ஆகவே பௌத்தத்தின் மீது கை வைப்பதை அரசாங்கம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்றார். பிரித்தானியாவின் லிவர்பூல் பகுதியில் யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாகவும் வவுனியா முகத்தான்குளம் பகுதியை வசிப்பிடமாகவும் கொண்ட நிலானி நிமலராஜா எனும் 44 வயதான 3 பெண் பிள்ளைகளின் தாயான குடும்ப பெண் பூட்டில் எனும் பகுதியில் வைத்து 47 வயதான கணவன் மதியாபரணம் நிமலராஜாவால் கடந்த 20ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 மாலை 5:05 மணி அன்று குத்தி கொலை செய்யப்பட்டார். அந்த வழக்கின் தீர்ப்பு தற்போது வழங்கப்பட்டுள்ளது. மனைவியை கொன்ற நிமலராஜா 29 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் நடைபெற்ற வழக்கின் போது இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. நிமலராஜனுக்கு எதிராக வாதாடிய அரசு தரப்பு சட்டத்தரணி கூறிய தகவல்கள் இவை. உணவகத்தில் மனைவி வேலை செய்து கொண்டிருந்த போது அப்பகுதியில் மனைவிக்கு முகத்தை மறைக்கத்தக்கதான மாஸ்க் அணிந்து கடைக்குள் பதுங்கியிருந்த நிமலராஜா அந்த உணவகத்தில் ஒருவரும் இல்லாத நேரம் சென்று மனைவியை துரத்தி 18 முறை நெஞ்சிலும் தலையிலும் கத்தியால் குத்தியுள்ளார். ஆழமாக கத்தி குத்தியுள்ளது என்பதை அறிந்த பின் வெளியே வந்த நிமலராஜா தானும் தற்கொலை செய்து கொள்ளும் நோக்கில் ஒரு வகை திரவத்தை அருந்தியுள்ளார். அதன் பின்னர் மயக்கமாகி வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் தொடர்ச்சியாக 20 நாட்கள் மயக்கமான நிலையில் சிகிச்சை பெற்றுள்ளார். மனைவியை திட்டமிட்டுக் கொன்றதற்கான தண்டனையை வழங்க வேண்டும் என அரசு தரப்பு சட்டத்தரணி நீதிமன்றில் கூறியுள்ளார். இதன் பின்னர் நிமலராஜா நீதிமன்றில் தனது பிள்ளைகளை 18 மாதங்களாக பார்க்க விடாத காரணத்தாலும் 2வது மகளின் பூப்புனித நீராட்டு விழாவுக்கு தன்னை அழைக்காத காரணத்தாலும் ஏற்பட்ட விரக்தியால் மதுபோதையில் குறித்த தாக்குதலை மேற்கொண்டேன் என தெரிவித்திருந்தார். வழக்கை தீர விசாரித்த நீதிமன்ற நீதிபதி அவர்கள் நிமலராஜா மிகவும் கொடூரமான ஒரு திட்டமிட்ட கொலையை செய்துள்ளார் என்றும் கூறியிருந்தார். புதன்கிழமை விசாரணையின் 2வது நாளில் கொலை செய்த குற்றத்தை மதியபரணம் ஒப்புக்கொண்டார். தனது மனைவி மற்றும் மகளை தொடர்பு கொள்ள தடை விதித்த தடை உத்தரவை மீறியதாகவும் அவர் முன்பு ஒப்புக்கொண்டார். குறைந்தபட்ச தண்டனை காலத்தை அனுபவிக்கும் வரை அவரை விடுதலை செய்ய பரிசீலிக்க மாட்டார் என்று நீதிபதி கம்மிங்ஸ் மதியபரணத்திடம் கூறியதாக பிரித்தானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. திருகோணமலை மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் அழுத்தம் காரணமாகவே தேரர்கள் உட்பட பொதுமக்கள் சிலர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் என்று நேற்று திருகோணமலையில் வைத்து தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்தார். திருகோணமலை விளக்கமறியலில் சாலையில் வைக்கப்பட்டுள்ள வனவாசி பலாங்குடை கசப தேரர் உட்பட 4 தேரர்களை பார்வையிட்ட பின்னர் விமல் வீரவன்ச மேற்கண்ட கருத்தை வெளியிட்டார். கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர மூலவளங்கள் திணைக்களம் மீது தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அழுத்தம் மேற்கொண்டுள்ளார். தற்போது அவர் தந்திரமாக விலகிவிட்டார். ஆனால் திணைக்களம் தனித்து விடப்பட்டுள்ளது என்றும் அவர் மேலும் கூறினார். கொழும்பு தேசிய மருத்துவமனையின் முன்னாள் பிரதி பணிப்பாளர் டாக்டர் ருக்ஷான் பெல்லனாவை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு துறையின் கொலை புலனாய்வு பிரிவினரால் நடத்தப்படும் விசாரணை தொடர்பாக இந்த அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 9ஆம் தேதி 2025 அன்று பேஸ்புக்கில் வெளியிடப்பட்ட ஒரு காணொலி தொடர்பாக பின்வரும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. ருஷன் பெல்லனாவுக்கு தடுப்பூசி போட்ட அனில் ஜெயசிங்க தயாராகிறார் என்று கூறி வெளியிடப்பட்ட வீடியோவில் அசேல சம்பத் என்ற நபர் தெரிவித்த கருத்து தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க மருத்துவர் அழைக்கப்பட்டுள்ளார். அதன்படி கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி பழைய காவல் தலைமையக கட்டிடத்தின் 4வது மாடியில் அமைந்துள்ள கொலை புலனாய்வு பிரிவுக்கு ஆஜராகுமாறு டாக்டர் பெல்லனாவை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். முன்னாள் சபாநாயகர் நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக சபுமல் ரன்வலவின் மனைவி வைத்தியர் இந்திராணி ரன்வல ஓட்டிச் சென்ற கார் இன்று காலை விபத்துக்குள்ளாகியுள்ளது. அதன்படி குறித்த கார் மீது மற்றொரு கார் மோதியதில் முன்னாள் சபாநாயகரின் மனைவி காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக பியக்கம காவல்துறை தெரிவித்துள்ளது. விபத்து தொடர்பில் இலங்கையின் பிரபல இசைக்குழு ஒன்றின் முன்னணி கிட்டார் வாத்திய கலைஞர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கழனி பியக்கம வீதியில் அமைந்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்வலவின் வீட்டின்
முன் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. பண்டாரவத்த பகுதியில் இருந்து வீதியின் வலது பக்கத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரின் மனைவி ஓட்டிச் சென்ற கார் மீது கலனியில் இருந்து பண்டாரவத்த நோக்கி சென்ற கார் மோதிய இந்த விபத்து நிகழ்ந்ததாக காவல்துறையினர் விசாரணையில் தெரியவந்துள்ளது. விபத்து தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மது போதையில் இருந்துள்ளமை முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வலவும் அண்மையில் விபத்துக்குள்ளாகி இருந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். நாட்டில் ஏற்பட்ட டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படும் கல்வி உதவி கொடுப்பனவு முழுமையாக வழங்கப்பட்டுள்ளதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார். பேரிடரால் பாடசாலை கற்றல் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்ட 3000 மாணவர்களுக்கு 15,000 ரூபாய் வீதம் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். அத்துடன் தற்போது கிடைக்கப்பெற்ற மேன்முறையீடுகளை அதிகாரிகள் மீளாய்வு செய்து வருவதாக அவர் கூறினார். இதற்கு இணையாக புயலால் சேதமடைந்த வீடுகளை சுத்தம் செய்தல் மற்றும் மீட்டெடுப்பதற்காக ஒதுக்கப்பட்ட 25,000 ரூபாய் மானியத்தையும் அரசாங்கம் வழங்கியுள்ளது. அனைத்து கொடுப்பனவுகளும் தற்போது முடிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த திட்டம் தொடர்பான மேலும் முறையீடுகளும் மதிப்பீட்டில் உள்ளன என்றும் ஆணையாளர் ஜெனரல் உறுதிப்படுத்தினார். வீடுகளை இழந்து தற்போது தற்காலிக வாடகை வீட்டில் வசிக்கும் குடும்பங்களுக்கு மாதாந்திர வாடகை உதவி வழங்க அரசாங்கம் இப்போது நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் வீடுகள் முற்றிலுமாக அளிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிரந்தர வீடு கட்டுவதற்கு பொருத்தமான நிலங்கள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். வீட்டு வசதி கட்டுமானம் தொடங்குவதற்கு முன்பு பாதுகாப்பு மற்றும் பொருத்தத்தை உறுதி செய்வதற்காக மதிப்பீடு மற்றும் ஒப்புதலுக்காக இந்த நிலங்கள் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி மீது நாம் நம்பிக்கை வைத்துள்ள போதிலும் அந்த நம்பிக்கை நடைமுறைக்கு வருமா இல்லையா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பானா சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் வடக்கு மாகாண விஜயம் குறித்து கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த காலங்களில் வடக்குக்கு வருகை தந்த ஜனாதிபதிகள் தமிழ் மக்களின் சொத்துக்களை அளித்தவர்களாகவும் அவர்களை காணாமலாக்கியும் இடம்பெயர காரணமானவர்களாகவும் இருந்ததால் மக்கள் மத்தியில் வெறுப்பு காணப்பட்டது. ஆனால் இந்த தலைமுறை ஜனாதிபதிகளின் கொடூரமான முகத்தை பார்க்கவில்லை. ஆனால் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் அத்தகைய கொடூரமான முகம் இருப்பதாக நான் கூற வரவில்லை. இளம் துடிப்பான நல்ல விடயங்களை பேசுகின்ற ஒரு ஜனாதிபதியாக இவர் இருக்கின்றார். எங்களுக்கும் அவர் மீது நம்பிக்கை இருக்கின்றது. நாட்டை முன்னேற்றுவார் என்ற நம்பிக்கை உள்ளது. அந்த நம்பிக்கை நடைமுறைக்கு வருமா இல்லையா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். ஜனாதிபதியின் வடக்கு வருகை குறித்து பத்திரிகைகள் வாயிலாகவே தாம் அறிந்ததுடன் அதிகாரப்பூர்வமான அழைப்புகள் எதுவும் விடுக்கப்படவில்லை என்றார்.